முடிய போகுது பாக்யலட்சுமி. ஆனால் கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இனியாவையும் ஆகாஷையும் ஒன்று சேர்க்க போகிறாங்க. வேறு வழியே இல்லைங்கிறதுனால இப்போ ஈஸ்வரிலாம் ஒத்துப்பாங்க. முதல்ல ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேசினவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒத்துக்க போகிறாங்க. ஆகாஷும் இனியாவையும் முன்னாடி சேர்த்து வச்சுருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் அப்படி தானே கதையை கொண்டு போக முடியும்னு கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா கடைசி நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு அவங்க குழந்தைங்களுக்கு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டியதானு ஈஸ்வரி பேச கரெக்டு தானே அப்படின்னு முடிவெடுக்க போகிறாங்களா பாக்கியா? இல்லை பரஸ்பர மரியாதையோடு நாங்கள் கோ பேரண்டிங் பண்ணிக்கிறோம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தோணை எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை பிஸ்னஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சுதாகர்ட்ட தான் அந்த 2 ஹோட்டலையும் திருப்பி எடுத்து இவங்க பிஸ்னஸை பார்க்குற மாதிரி கதையை முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா கதையிலுமே முடிஞ்சாலும் இந்த விஷயத்தில் இந்த சீரியலில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாதியிலே அம்போன்னு விட்ட கதையெல்லாம் இருக்குது. அதில் என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு பாதியிலே விட்டது வருத்தம், எந்த கதாபாத்திரம்லாம் பிடிச்சிருந்துச்சு, இத்தனை வருஷம் ஓடின சீரியலில் உங்களுக்கு பெரிய முக்கியமான மொமெண்ட்னா அது எதுன்னு நினைப்பீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.